நமசிவாய. அக்டோபர் 10 3:7 மணி சேலஞ்சில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் வைபவ பல பட். ஓம் வைபவ பல பட் என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் நம்பர் வந்திருக்கிறது. இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் 110 முறை சொல்லுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மந்திரோட டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கும். காலையில 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். கையில் ஏதாவது சில்வர் கலர் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், இல்ல சில்வர் ஏதாவது நீங்க வேர் பண்ணிட்டு இருந்தாலுமே அது போதுமானது. இந்த ஒரு நாள்ல நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது, தானம் கொடுக்க வேண்டியது அல்லது உள்ளுக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை நம்ம தானம் செய்ய முடியாது. அதனால கருவேப்பிலை சாதமாக தானம் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். கையில ஏதாவது ஒரு தண்ணி பேக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க கருவேப்பிலை சாதத்துடன் கொடுப்பது, காலில் செருப்பு இல்லாமல் நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். குபேர யந்திரம்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் போட்டு குபேர கோலம் வரும். அந்த குபேர கோலம் பெண்களுக்கு பெரிதும் தெரிந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த குபேர யந்திரத்தை நீங்கள் இந்த ஒரு நாளிலே பூஜை அறையிலே வரைவது அப்படிங்கிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணாக இருக்கும் பட்சத்திலே அவர் ஒரு நோட்ல எழுதினா கூட அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.